இப்போ Gmail ஐடி வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்ததுன்னா, உங்களோட மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும், இங்க மேல இருக்கக்கூடிய உங்களோட ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாரி நம்மளோட அக்கவுண்ட்ஸ் ஃபுல்லா வரும். இதெல்லாம் நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. லாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட எந்த அக்கவுண்ட்டுமே இல்லன்னா ஃபர்ஸ்ட்லேயே காமிக்கும். ஆட் அனதர் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாரி ஆப்ஷன் வரும். நாம வந்து இப்போ Gmail ஐடி தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இத குடுத்துருங்க. ஜஸ்ட் கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி குடுங்க. இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 ஆப்ஷன் கேட்குது. ஒண்ணு உங்களோட பெர்சனல் யூஸுக்கா, இல்ல பிசினஸ்க்கான்னு கேட்குது. பெர்சனல் யூஸ் தான். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் வந்து என்டர் பண்ண சொல்லுது. இப்போ ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் வந்துட்டு என்டர் பண்ணுவோம். சார் நேம் எதுவும் கிடையாது. இருந்ததுன்னா உங்களோட இனிஷியல் போட்டுக்கோங்க. பேர் போட்டு உங்களோட இனிஷியல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். டேட் ஆஃப் பர்த் கேட்குது. சும்மா ரேண்டமா ஏதோ டேட் ஆஃப் பர்த் போடுறேன். ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குடுத்துருங்க. லோட் ஆனதும் பார்த்தீங்கன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சில மெயில் எல்லாம் சஜெஸ்ட் பண்ணும். இல்ல அப்படின்னா உங்களையே வந்துட்டு போட சொல்லும். மோஸ்ட்லி நீங்க வந்துட்டு உங்களோட பேர போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த கிடைக்கவே கிடைக்காத அந்த மெயில் ஐடி. இல்லன்னா உங்களோட இனிஷியல் அந்த மாரி நெறைய ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட பேர் வந்து திரு அப்படின்னு சொல்லி போட்டு நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். பார்த்தீங்களா? வராது. இப்போ ஜஸ்ட் 15ன்னு போடுறேன். வராது. ஏன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. அப்போ யூனிக்கா இருக்கணும் பேரு. அப்பயும் வரலையா? இன்னொரு நம்பர் சேர்த்துவோம். பார்த்தீங்களா? இந்த மாரி நீங்க நெறைய அ யூனிக்கான நேம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுலயே வந்து நெறைய பேர் வந்து மனசொடைஞ்சு போயிருவீங்க. அப்படிலாம் போகாதீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. பாஸ்வேர்ட பொறுத்தவரைக்கும் நான் சொல்ற ஐடியாவ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க போடுறது வந்துட்டு வேர்ட்ஸு அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட பேர போடுறீங்க பாஸ்வேர்ட் அப்படின்னா, வெறும் பேர மட்டும் போட்டா பாஸ்வேர்ட் வந்து செட் ஆகாது. ஏன்னா எரர்ன்னு வரும். இல்லன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, லெட்டர்ஸ யூஸ் பண்ணணும். கேப்பிட்டல் லெட்டர போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அது கூட வந்துட்டு ஸ்மால் லெட்டர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டலா நான் போட்டேன். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் குடுக்கணும். இந்த மாரி எதனா குடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் குடுக்கணும். லெட்டர்ஸ் குடுத்தாச்சு, சிம்பிள் குடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்பர்ஸ் குடுக்க போறோம். நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. நான் சும்மா இந்த அக்கவுண்ட் யூஸே பண்ண போறதில்ல. உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக நான் இத போட்டுருக்கேன். பார்த்தீங்களா? ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வேணும்பா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்பர் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் குடுத்தோனே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். கீழ ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஐ அக்ரி குடுத்துக்கோங்க. இப்போ HDD திரு அதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணது. இருங்க அந்த மெயிலுக்கு போவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கீழ போட்டிருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட அக்கவுண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு.